பின்னாடியே வாங்க. நம்ம வந்து ஒரு பிரம்மாண்டமான செஃப் அவங்கள பார்க்க போகிறோம். ஹாய் ஹாய் ஹாய். வீட்டுக்கு போங்க. இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பாருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சமைச்ச டிஷ்ஷை பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்களா, 1 கிலோ வாங்கி கொடுத்தாலும் 1/2 கிலோ வயிற்றுல போயினே இருக்குது. தம்பி, நீங்கள் ஃபஸ்ட்டு டிஷ் செஞ்சுருப்பீங்களா வீட்டில், அந்த டிஷ் பற்றி எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. மக்களுக்காக, அவங்க 9 சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. ஃபஸ்ட்டு பாஸ்தா தான் செஞ்சேன். ஓகே, ஏன் ஸ்லோவாக செய்தியா தம்பி? காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன். நான் காமெடி வேணாம். இது சொல்லுங்க, பாஸ்தா எப்படி செஞ்சீங்க? அது செய்முறை சொன்னீங்கன்னா மக்களும் செய்வாங்க. அதை எப்படி வந்தது, டேஸ்ட் பண்ண கொடுத்தீங்களா? யாருக்காச்சும் என்ன சொன்னாங்க? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நீங்களாம் செஞ்சா பண்ணீங்க நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி செஞ்சீங்க அதுதான் சொல்லுங்க. நான் கேக் தான் செஞ்சேன். சரி, போயிட்டாங்க. மீன் குழம்பு ரெடியா இருக்கு, நான் போறேன். மீன் குழம்பு வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் மேலே ஆயிடுச்சு. மீன் போட்டு கொதி வந்துருச்சு. இறக்கிடலாம். இறக்கிட்டு சாதத்தை வச்சிட வேண்டியதான். அம்மா கருமாரி அம்மா, நல்ல வாசம், நல்ல காலம் பிறக்கலாம். பொங்க பானை வைக்க போறோம். அம்மா ஆட்டா உத்தரவு கொடுத்துட்டா. கல்லு தள்ளுறா, இந்த கல் தள்ளுறா. இந்த சைடு வா, இந்த சைடு இப்படி வா. கல்லு புடி லைட்டா உள்ள தள்ளு. கல்ல பார்த்து சுட போகுது. வையே கல்லு சரியா அமையல. இதை வச்சு நம்ம சமைக்கிறோன்றது ஆக்சுவலி ஒரு பெரிய டாஸ்க் எனக்கு. ஓகே தான். அரிசி வந்து உப்பு போட்டு கழுவி வச்சாச்சு. அது வெந்ததுக்கப்புறம் மீன் வத்துற வேண்டியதான். அவ்வளோதான், எங்கள் வேலை முடிஞ்சிச்சு. நான் ஏன்னா ஒரு பாதி வேலை முடிஞ்சுது. என்ன நினைக்கிறேன்? எஸ், உண்மையிலே பெரிய விஷயங்க. நரேஷுக்கு வந்து பெரிய ஆட்ஸ் பண்ண லெவலில் அவன் டீமில் போனேன். ஒன்றுமே தெரியாமல் நான் என்ன பண்ணியிருந்திருப்பேன்னா, இப்போ தான் வந்து எல்லாம் ரெடியே பண்ணியிருப்பேன். காட்டு அவன் டீம் புகையே விட்டு போயிடறானுங்க. அந்த டீம் வந்து இப்போதைக்கு பிரேக். தண்ணி இல்லைங்க, ஒரு கேனத்தில் வந்தாங்க, அது காலி. அதுக்கு இதுன்னு காலி பண்ணிட்டானுங்க. போயிட்டு எடுத்துகிட்டு வர போயிருக்கானுங்க. ஏதோ புகையை விட்டு போயிடுறானுங்க. 3 hours later. தண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தோம். சொல்லியிருப்பானுங்க நினைக்கிறேன். தண்ணி வாங்க களி கிண்டுறோம். ஃபுட் ஆயிடுச்சா? களி மாவு கொட்டி களி கிண்ட ஆரம்பிக்கணும். அவன் டிஷ் ஒன்று இது சொல்லிருக்காத நானா உருவாக்க போகிறேன். ஒருத்தனை சிட்டி ரோபோ மாரி ஒருத்தனை உருவாக்கி செய்யும் போதே செய்முறையெல்லாம் மேலே வந்துடும். பாருங்க, பாத்துக்கலாம். அதுதான் இப்போ இந்த வெங்காயம் அதுதான். இது கொஞ்சம் கட் பண்ணு. நல்லா ஃபுல்லா இதான் தக்காளி சோறுன்னு காட்டுறீங்க நீங்களே. எங்க நீங்க வாய மூடுங்க. இது வெடிக்கலாம், எங்களுக்கு தெரியும். நீ கை வை இது வை. அது வைடா. இதா நான் பண்ணுன்னு சொல்ல. எப்படி ஆயிடுச்சா? மாஞ்சா காசுறோம். மஞ்சா முட்டை மஞ்சா ஏரியால கேள்விப்பட்டிருக்கியா? முட்டை மஞ்சா அதான் இது. மீனிங் ரெண்டாடா அதான் பாட்டிலோடே அரோட்டி மாவு கொஞ்சம் உப்பேடு. அப்பா நாய் பீப்பா. துணி கொஞ்சம் எடுத்து கொடுங்களாண்டா. செய்முள்ள கை சுடுதுடா. சீக்கிரத்துல அடி. ஒரு மனித அபிமானம் கூட இல்ல, துணி கூட கேட்டா தர மாட்டேங்க. சீக்கிரத்துல அடிபிடிக்குது. ஒயாம தான் முட்டை போடலாம்.
உங்க வீட்டுக்கு போங்கப்பா, கேட்காத கொள்ளாத வீட்டுக்குள்ள வந்துட்டு. ஸ்மெல் வருது. நல்லா அரோமா, நல்லா இது வந்து நல்லா என்ன பண்ணணும்னா கையில இதை ஆட்டணும், உருண்டை பிடிச்சி அந்த ஒரு சட்டியில ஓட்ட இருக்கு அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சமையல ஆரம்பிச்சு பின்ன போறாங்க இருக்கு. நல்லாதான் பண்றானுங்க. ஆனா தக்காளி தொக்கு செஞ்சு இவ்வளவு பில்டப் இருக்கு பத்தியா? தரமா இருக்க தக்காளி தொக்கு. எனக்கு ஒண்ணுடா, இவனே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறான், எடிட்டிங்ல என்னத்த போடுவானுங்கன்னு தெரியல. பிடிச்சிக்கோ பிடிச்சிக்கிட்டு நல்லா கிண்டிக்கிட்டு அடிப்பிடிக்கூடாது நல்லா. ஆக்சுவலா களி ஆமா செம்ம ஹெல்த்தி. நல்லா சைட்லயே இறக்கிட்டு இருக்கீங்க வீட்டுல. நல்லா கீழே விட்டுது பாரு. நாங்க தான் வந்து இந்த டீமுக்கு இதை ரெஃபர் பண்ணது. நல்லா கலர்ட்டே இருக்கும். அது ரொம்ப நாள் கலர் நல்லா அடி பிடிக்குது பாரு. அது மாதிரி அடி பிடிக்குது. சீக்கிரம் பண்ணு. மாங்காய் மீன் எல்லாமே போட்டாச்சு. மீன் சில துண்டு மட்டும் வறுக்க போட்டிருக்கோம், 4 துண்டு. இப்போ வந்து அரிசி கழுவின்னு இருக்கும். தமிழகத்தின் மிக பிரம்மாண்டமான ஒரு அரிசி நல்லா ஊறிடுச்சு. நைனாஸ் vlogsல உங்களுக்காக அரிசி கழுவும் வீடியோ. அரிசி ஒருத்த மனக்கட்டுன்னு பேசின்னு இருக்கேன், பின்னாடி இருந்துங்க பேக்ரவுண்ட் என்ன டிடிஎஸ் சத்தெல்லாம் கேக்குது. என்ன சார் பண்றீங்க? உங்க பார்த்தாலும் தெரியும் ட்ரெஸ்லாம் இருக்கு. மீன் குழம்பு அங்கே பாருங்க, அங்கே பாருங்க செம்மையா கொதிக்குது. ஸ்டார்டிங்ல அது எரிய வைக்கிறதுக்கு நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தான் தெரியும். சட்டை நல்லா இருக்கா? பக்கத்து வீட்டு கோடியில இருந்து எடுத்துன்னு வந்தது. ஆக்சுவலி இங்கே வந்து நான் உருப்படியா பண்ண விஷயம் வந்து இந்த சாக்கோஸ் தான். டன் 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 டன். ஐயோ, என் நண்பன் வந்து இப்பெல்லாம் சமைப்பான்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க. என் நண்பன் வந்து இப்பெல்லாம் சமைப்பான்னு எனக்கு தெரியாது. அந்த அரிசி இது பண்ணுறதா இருக்கட்டும், அந்த வெங்காயம் இப்படி தான் வெட்டணும்னு சொன்னதாக இருக்கட்டும். நான் வந்து யாரும் வெட்டல. வெங்காயம், தக்காளி, அப்புறம் பச்சை மிளகாய் வந்து ஃபுல்லாக போடக்கூடாது, பாதியாக போட்டது. வெந்தயம் வாசனை மீன் குழம்பு மாதிரி உண்மையிலே வருது. பரவாயில்ல, எனக்கு தெரியல. சத்தியமாக என்ன மண்ணை விட்டுருந்தாங்கன்னா அது மீன் குழம்பு வந்திருக்குமா இல்லை மீன் புட்டா வந்திருக்குமாங்கிறது தெரியாது. என்ன செய்ய போறோம்னா என்னன்னா இது அடை களி செஞ்சாச்சு. இப்போ 2 விதமான அடை செய்ய போகிறோம். ஒன்று காரம், ஒன்று இனிப்பு. ஃபர்ஸ்ட் இனிப்பு செஞ்சிடும். இனிப்பாட கார அடை. ஃபர்ஸ்ட் இனிப்பா? சுடுது. எந்த இது எது இது? அதானே. பை பத்துக்க போட்டுக்க டைப் பண்ணலாம். இது தொடச்சு கொடு. இது கழுவி எடுத்துருவா. ஹேய் 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 புரிச்சுங்க. கோல்ட் பிஸ்கெட். என்ன நம்ம சின்ன வயசுல களிமண்ண குப்புச்ச மாசையோம்ல அந்த மாதிரி செய்யறானுங்க. ஒர்க் அவுட் ஆகலாம். மூடிட்டு கிளம்பலாம் ப்ரோ. சரி, அப்படி செய்ய போறது இல்ல. தோசை மாரி தட்டி வச்சுட்டு அதுல எடுத்து வச்சு போட்டு நடுவில் ஸ்டஃப் பண்ண போறோம். இட்ஸ் லைக் பேன் கேக் மாதிரி. புரியல, எனக்கு சத்தம் புரியல. பேன் கேக் மாதிரிடா. ஏதோ உருட்டி வைக்கிறான். நான் உன்னை ட்ரை பண்றேன். இது ஃபர்ஸ்ட் நான் முடிச்சிடுறேன். ரொம்ப எண்ணெய் ஊத்திட்டேன். அது அப்படியே உடைய இல்ல. பா தம்பி, கொஞ்சம் உங்க வீட்டுக்கு போங்கப்பா. சும்மா பக்கத்து வீட்டு ஜன்னலே எட்டி பாத்துங்க. வீட்டுக்கு போங்க. ஆமா, நான் கெட்ட கழுத்து பூச்சி வெளியே திட்டுவேன். நாங்க கையிலேயே கருவாட்டு குழம்பு போங்க. இதெல்லாம் நல்லா காம்பினேஷனுக்கு ஓட்டிக்கும் வச்சுன்னு வச்சுக்கேன். அப்படி வரணும் இல்ல. அப்படி நான் சைடிஷ் செய்யறேன். அந்த சைடிஷ் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் தான் உருவாக்குறேன். அந்த சைடிஷுக்கு அப்ப நான் தான். அவ்வளவுதான். மீன் குழம்பு என்ன வேணும்? மீன் இருக்கிறதுனால மீன் குழம்பு. பக்கத்து வீட்டுக்கு வந்தீங்கன்னா ஏதோ கொண்டாடி போனே தெரியல. சரி, எனக்கு ஒரு பிளேட் கொடு, அடுத்து வைக்கணும்.
ஏங்க மணி 3:10 அப்படியே இருங்க தட தான் ஆட ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் உள்ளே போனால் தான் கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகும், இல்லைன்னா ரொம்ப ஷிவரிங் ஆகிடும். அவனுங்க என்ன செய்கிறானுங்க ஒரு இடம் தெரில எனக்கு உண்டை போய் தட்டி அடிக்கிறாங்க தோசைகளில். அங்கே வருங்க வருது அதை எடுக்கிறதுக்கு அவன் 4 பனையை போது வாய். இவன் போத்து கூட சண்டை போட்டுக்கிறான். ஓகே இப்போ அதெல்லாம் ட்ரையா இருந்தா நல்லா இருக்காது. ஏன்னா சொம்பா இது இல்லையா? இருடா வரேன். எதுல வைக்கணும் சொம்பு? அது போகாது. டம்ளர் இருந்தா கரெக்டா இருக்கும். டம்ளர் இல்லையா? டம்ளர் இருக்குல்லப்பா. ஆன்ட்டி ஒரு டம்ளர் கொடுத்துட்டாங்க. எப்பா டம்ளர் கொடுங்கப்பா. என்ன டம்ளர் கொடுங்கடா. சரி டம்ளர் ப்ரொசீஜர் கொடு சும்மா இதுதான். வெற்றி உண்மையிலே வாங்க அந்த மல்லைக்கும் மைக் ஆன் பண்ணி கடாயை எடுங்க. சாப்பாடு வச்சாச்சு, மீன் குழம்பு வச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீன் வறுத்துற போகிறோம். வேற ஒரு 4 துண்டு தான் இருக்குது. இதை போயிட்டு வறுக்க போகிறோம். ஏன்னா அவ்வளோதான் இருந்தது மீன். இப்போ கடாயை வச்சிடலாம். கடாயை வச்சுட்டு ஃபஸ்ட்டு காஞ்சிடணும். கடாயை வச்சு காய விட்டுறணும். காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிடலாம். லைட்டாக ஈரமாக இருக்குது. கடாயில் ஒன்றுமே எதை காய விட போகிறீங்க? ஈரமாக இருக்குல்ல, இல்லைன்னா வந்து வெடிக்குமா பட்டாசு மாரி. மீன் அவருக்கு சொன்னால் பாம்பு போடுறோம். மக்களே ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ தான் தெரியுது அந்த காலத்தில் இந்த அடுப்பை வச்சு எப்படி சமைச்சு ஒரு கரெக்டாக அந்த டைமுக்கு சாப்பிட்டாங்க அப்படின்றதே வந்து இப்படியே உட்காந்து இருக்கவே முடியல. அந்த வயசானவங்களாம் இப்படி உட்கார்ந்தாங்க, இந்த புகைலாம் முடியல. பெரிய விஷயம்தான். அதாவது ஒரு வேளை உணவு நம்ம சமைச்சு சாப்பிட்ற கஷ்டம் நம்ம தான் தெரியுது. வீட்டில் நம்ம சொல்ல சொல்கிறேன், நீ செய்கிறது நல்லா இல்லை அப்படி இப்படின்னு. எண்ணெய் இரிட்டேட் ஆகுதுப்பா. செக்கில் ஆட்டின சுத்தமான எண்ணெய் அப்படின்னு சொல்லணும்னு ஆசை தான், ஆனால் இல்லை. கடையில் தான் வாங்கி வந்தாங்க. போதும். இப்போ நாங்கள் எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு மீன் குழம்பு வச்சு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் சாதம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வறுத்து முடிச்சாச்சு. மீனையும் வறுத்து முடிச்சாச்சு. நாங்கள் தான் லாஸ்ட்டாக ஆரம்பித்தோம். இவனுங்க அப்பயே நெருப்புலாம் முட்டி இதுவெல்லாம் ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்து வெயிட் செகண்ட் நாங்கள் கடைக்கு போயிட்டு வந்தோம். அதுவும் ரீசன் தான். ஒரு 5 நிமிஷம் தான் போயிட்டு வந்தாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து மீனை வாஷ் பண்ணி அது ஒரு பெரிய ப்ராசஸ் ஆச்சு. இப்போ நாங்கள் முடிச்சிட்டோம். இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க இது வரையும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஏதோ அடலாம் செஞ்சுருக்கானுங்க. 2 வெரைட்டியில் செஞ்சுருக்கானுங்க. 2-3 வெரைட்டியில் செஞ்சுருக்கானுங்க. ஸ்ரீதர் எப்படி இருந்துச்சு இதோட ப்ராசஸ்? ஈஸி தான். செஞ்சதுலாம் அதாவது எப்படி சொல்றதுனா, முட்டை போட்ட கோழிக்கு தான் அதோட வலி தெரியும். வலி இன்னும் எங்க நீ பண்ணிக்க. இப்போ எனக்கு கடை வேணுமே, எடுத்துக்கோ. அவங்க கிட்ட இருக்கு பேரு கடை. எங்க பாப்பு கோயந்திர வச்சிங்களா? சரி, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா போயின்னு இருக்குது. என்னது அவங்க கொடுத்த திங்ஸை வச்சு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, களி செஞ்சுருக்கோம், அடை செஞ்சுருக்கோம். ஐ மீன் காரமாக சரி அடை, முருங்கைக்கீரை போட்டு அடை செஞ்சுருக்கோம். அப்புறம் ஸ்வீட் டிஷ் மாரி, எப்படின்னா பேன் கேக் மாதிரி இருக்கும் அது பார்க்க. ஸோ நாங்கள் என்ன டிஷ் அவங்களுக்கு கொடுத்தோன்னா மீன் குழம்பு, மீன் வறுவல்.
ஆனா எக்ஸாக்டா கரெக்டா பண்ணிட்டாங்க. ஏன்னா தெரியும் அது என்ன ஒண்ணுனா மீன் குழம்பு மாதிரி இருக்கான்றதுதான் பார்க்கணும். மீன் குழம்பு ஒரு நிமிஷம், மீன் குழம்பு மீன் வருவலா? ஆமா. ஆக்சுவலி ஒரு எனக்கு அவனுக்கே அந்த டிஷ் பத்தின ஒரு புரிதலே இல்லாம இன்கிரியன்ஸ் கொடுத்தானுங்க. வெறும் மாங்காய் வச்சு மட்டும் தான் மீன் குழம்புனே சூஸ் பண்ணான். அது என்ன சத்தியமா நான் சூஸே பண்ணி அது என்ன டிஷ்ஷா இருக்கும்னே எனக்கு தெரிஞ்சிருக்காது. அவன் மாங்காய் ஒண்ணை வச்சு சூஸ் பண்ணான். நிச்சயமா அது மீன் குழம்பு. ஆக்சுவலா எங்ககிட்ட பட்ஜெட் 300 தான் கொடுத்துருந்தாங்க. 300க்கு மேல போயிடுச்சு. ஸோ எங்களால் மிச்ச இன்கிரீடியன்ஸ் வாங்க முடியல. அதே மாதிரி வந்து மீன் வறுக்கிற மசாலா அதை வச்சு அது ஓகே வறுக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சோம். ஸோ நாங்க என்ன கொடுத்தோம் அப்படின்னா எங்க தலை சொல்வாரு. ஆக்சுவலாக வந்து டாஸ்கே என்னன்னா, இப்போ 300க்குள்ளே என்ன டஃப்பான டிஷ்ஷு கொடுக்கணும்னா நாங்கள் எடுத்ததுக்கு வந்து ஒரு 250 கூட தாண்டல, அதுக்குள்ளேயே முடிச்சிட்டோம். அந்த அளவுக்கு கரெக்டாக கொடுத்தோம் நாங்கள். ஆனால் நாங்கள் கொடுத்தது கரெக்டு தான் அந்த ராகியாடை. ஆனால் இது வந்து அந்த இதுக்கு என்ன கிழங்குடா அது? சக்கரவள்ளி கிழங்கு வந்து அது ஒரு லட்டு மாதிரி செய்வாங்க. அது கரெக்டாக ஓரளவுக்கு செஞ்சுட்டானுங்க. இன்னும் கொஞ்சம் மட்டும் ஃபினிஷிங் மட்டும் வேற மாதிரி ட்ரை பண்ணிட்டானுங்க. நாங்கள் கொடுத்த கரெக்டாக செஞ்சுட்டாங்க. அவங்க கொடுத்த மீன் குழம்பு மீன் வறுவல் நாங்கள் செஞ்சிருக்கோம். மீன் குழம்பு மாதிரி கருவாடா மாறிச்சு மீன் வறுவல். அது ஓகே. சரி ஓகே. இப்போ ஜட்ஜி இங்க இருக்காரு. உதயாதான் ஜட்ஜி, கேமராமேன் தான் ஜட்ஜி. இதை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி ரிவீல் பண்ணுவாரு. காலையில இருந்து வந்து வெயிட் பண்ணதுக்கு அவருக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ உதயா வந்து ஒன்னா டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு அவருடைய கருத்துக்களை தெரிவிப்பார். இந்த களியில கொஞ்சம் மீன் குழம்பு எப்படா பேசி முடிப்பீன்னு காத்துனேன். தேங்க்யூ. மீன் குழம்பு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் யாரு சாப்பிடுங்க நீங்களே சொல்லுங்க. இல்ல நீங்க ட்ரெடிஷனல் டிஷ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் ட்ரெடிஷனல் ஆடையா அதை கொடுத்ததே நாங்க தான். இதுவா? இது என்னது? இது அது வந்து இது களி ஜெயில கொடுப்பாங்களா தானே? இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாரு. ஆஹா, ஜெயில கொடுப்பாங்களா தானே? புடவையும் புனில களியா லப்பர் பாலா. டேஸ்ட் பாரு, உப்புக்கு எல்லாமே கரெக்டா இருக்கும். அந்த கேமரா பாருங்க ஜட்ஜு, அப்பதான் தெரியும் உங்களோட ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பக்காவுந்தி அடிப்பொலி. களி 90 மார்க். 90 மார்க்கா? இது என்னது? அட்டை கியூரடா முருங்கைக்கீரை போட்டு நான் இதுவும் சாப்பிட்டது இல்லை, ஆனா நல்லா இருக்கு. அடை வந்து பக்கவான டிஷ் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குது அடை. ஆமா, செம்மையா இருக்கும் அடை. ஆனா ஏதோ ஒரு தீஞ்ச ஸ்மெல் மட்டும் வருது. ஆக்சுவலா அந்த ஸ்மெல் தான் அது பிராக்டிகலாவே இருக்கும். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்கல்ல. இது என்னது? பேன் கேக் மாதிரி. ராகி பேன் கேக். சம் பேன் கேக் வித் ஸ்வீட். உள்ள ஸ்டஃப் எல்லாம் என்ன இருக்குன்னு பாருங்க. ஓபன். இது என்னது? இது மசாலா கிழங்கு. மீதி இருக்க கிழங்க போட்டு பேஞ்சி எடுத்துன்னு வந்துட்டு ஏதோ பேர் வைக்கிறானுங்க. பின்னாடி போயிட்டு சூப்பரா இருக்கு மசாலா கிழங்கு. டிஃப்ரெண்டா காரம், ஸ்வீட். ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ ஒரு காரம் செஞ்சிருக்கான். எவ்வளவு பேர் ஆளுன்னு பார்த்தோம். சரி நாங்க டேஸ்ட் பண்ணல. இப்ப நாங்க நான் தெரியுது. இப்ப அப்படியே எங்க எடுத்தாலும் நாங்க டேஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம். ஐ மீன் அப்படியே நீங்களும் எங்களுக்கு ஸ்கோர் கொடுங்க. கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். உங்களுக்கு எங்க டேஸ்ட் பண்ணுங்க. அப்படி இவங்க எடுக்கிறது இரு டோட்டலா 100க்கு 80. சரி, நீங்க ரெண்டு பேரும் உங்களோட டிஷ். நெக்ஸ்ட் கேமரா இங்க ஃபோக்கஸ் பண்ணு. ரெண்டாவது டிஷ் அவங்க டிஷ்ஷுக்கு போயிடலாம். இப்போ எனக்கு வந்து இது அந்த ஸ்டஃபிங் சூப்பராக இருக்கு. நாளைக்கு மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரை ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இல்லை, கேழ்வரகு கன்சிஸ்டன்சியில். பட் ஸ்டஃபிங் செம்ம. களி வந்து இன்னும் கொஞ்சம் அந்த எண்ணெய் ஊற்றுவாங்க. அது என்னடா எண்ணெய்? நீங்க அந்த எண்ணெய் வாங்கி கொடுக்கல. நான் ஆக்சுவலாக நான் களி பிளான் பண்ணல, அதனால அந்த எண்ணெய் இல்லை. அந்த எண்ணெய் வச்சு இன்னும் பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். அது என்ன நல்லெண்ணெய். நான் அந்த நல்லெண்ணெய் வச்சு பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். அது எப்படி சூப்பராக இருக்குது. ஓவரால் செம்ம. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நான் ரொம்ப நல்லா போயிருக்கேன். ஒரு ஆப்போசிட் டீமுக்கு ஒரு நல்ல பலத்தை கைத்தல் நாங்களே கொடுக்குறோம். எங்க சார் தேங்க்யூ. சூப்பர். நன்றி. நெக்ஸ்ட் அங்க வாங்க. வெல்கம் டு த கிரேட் கரிகாலன் கிச்சன் ஷோ. குண்டுகடாய் டீம் போயிடலாம். இவங்க வந்து மீன் குழம்பு பிளஸ் மீன் வறுவல் செஞ்சிருக்காங்க. எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி சொல்லிடலாம். இங்க போட்டு நல்லா மாங்காய் கொஞ்சம் தொட்டுக்கோங்க, அப்பதான் அந்த புளிப்பு உங்களுக்கு தெரியும். சரியா? அடைதான் பிடிச்சிருக்கு.
பீஜின்னு விட்டுருவீங்க. ஆனால் நல்லா இருக்குது. அட தேங்காய் சட்னி. இன்னும் வாழ்க்கை இந்த வார்த்தை மாறல. மீன் குழம்பு புளி குத்துருந்தா மீன் குழம்பு மாதிரி இருந்திருக்கும். புளி இல்லாத கார குழம்புல மீனை போட்டவை நல்லா இருக்கு. நம்ம இங்க வந்து செஞ்சு சாப்பிட வீட்டுல செய்யறதோட இங்க வந்து செஞ்சு சாப்பிடுறது நல்லா இருக்கு. மீன் குழம்பு சூப்பரா இருக்கு. உங்களுக்கு மார்க் 100க்கு வந்து மீன் வெந்திருக்கான்னு சாப்பிட்டு பாத்தீங்களா? சாப்பிடுது. மீன் பக்காவும் ஆக்சுவலி இதெல்லாம் நான் எடுத்துக்காது. எல்லாமே வந்து எங்க மீன் பக்காவா இருந்தது. சூப்பர். மாங்காவும் அருமையா இருக்குது. குழம்பு தான் கொஞ்சம் இடம் ஒன்றும் வந்துட்டுது. ஆக்சுவலி உங்க எல்லாருமே தெரியும், பாக்குற எல்லாருமே மீன் குழம்புனாலே அதை 10 தடவை தெரிவிக்கிறது அந்த புளி தான். அதுவே இல்லைன்னும் போது அது கண்டிப்பா நாங்களே ஒத்துக்க மாட்டோம். புளி இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ அப்படி பேசுறாங்க கைஸ். ஆமாங்க, ஏங்க தேவையான எல்லா இன்கிரீடியன்ஸே கொடுத்துருவோம். அதனால இந்த டேஸ்ட் வந்திருக்கு. புரியுதா? நீங்க குத்த டிஷ் வேற, நாங்க செஞ்ச டிஷ் வேறங்க. அப்படிலாம் இல்லை, நான் சொன்ன டிஷ் இதுவும் அடிச்சுக்காதீங்க. மீன் ரோல் போயிடலாம். இந்த கருவேப்பிலை கூட வச்சு சாப்பிட்டு போறேன். ஏன்னா மீன் ரோல் சூப்பர். மீன் சூப்பரா இருந்தது. கூட வச்சு சாப்பிட்டு போறேன். காரம் அல்டிமேட்டா இருக்குது. கருவேப்பிலை, அந்த வெங்காயம், உப்பு பயங்கரமா அடிச்சு தள்ளிக்கிறீங்க. லைட்டா கூடிச்சு. உப்பு டைட்டா போட்டுக்கிறீங்க. உப்பு தான் லைட்டா அதிகமாகுது. மற்றபடி சாப்பாடு சூப்பரா வந்திருக்கு. மீன் சூப்பரா வந்திருக்கு. வேற லெவல். டோட்டலா டிஷ்ஷுக்கு வந்து ஓகே. இதுல யார் சொல்லு. கொஞ்சம் அதை எடுத்தீங்கன்னா நம்ம யார் சாப்பிட்டு வில்லுன்னு சொல்லணும்னு பார்த்தோன்னா நம்ம கருத்தை நம்ம சொல்லுவோம். நீங்க தான் அது முடிவு பண்ணணும். அது வெயிட் பண்ணி ரிவீல் பண்ண சொல்லுவாங்க. வெயிட் பண்ணி சொல்றேன். A few moments later. நீங்க ஓப்பன் அனௌன்ஸ் பண்ணிடலாங்க. இந்த அனௌன்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து வின்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா மீன் குழம்பா ட்ரெடிஷனலா? இல்ல நாங்க ஒத்துக்கிறோம், நீங்க சொல்லிடுங்க. ட்ரெடிஷனல் தான். ட்ரெடிஷனல் தான். தேங்க்யூ. கிளாப் பண்ணிடுறேன் உங்களுக்கு. சூப்பர். கஷ்டம் So guys, வந்தோம் சமைச்சோம். வின்னர் யாருன்னு சொல்லியிருப்பாங்க. பாத்துருப்பீங்க வின்னர் யாருன்னு. இட்ஸ் நாங்க தான். அதுக்கு அவங்க வின்னர் ஆகிறதுக்கு காரணம் வந்து நாங்க. பிகாஸ் நாங்க கொடுத்த அவங்க dish கேவலமா வந்து செஞ்சுட்டாங்க. அவனுக்கான இன்கிரீடியன்ஸ் எல்லாமே கரெக்டா செம்மையா இருந்துச்சு. இவங்களோட மிஸ்டேக் என்னன்னா கரெக்டான இன்கிரீடியன்ஸ் அவங்க கொடுக்கல. ஆக்சுவலா வந்து அந்த குழம்பு எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்லா தான் இருக்குது. சாப்பிடும் போது நல்லா இருந்துச்சு. அது ஓவராலா எல்லாருமே நல்லா செஞ்சாங்க. நாங்க நினைச்சோம் சமைச்சிட்டு வந்து சாப்பிட முடியாம சாப்பிட்டு ஏதோ கீழே கூட்டிட்டு தான் போவோம்னு நினைச்சோம். அந்த அளவுக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பார்த்தா எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா சமைச்சிருக்கோம். எல்லா டிஷ்ஷுமே நல்லா இருக்குது. இதெல்லாம் எதிரே பார்க்கல இப்படிதான் வரும்ட்டு. நாங்கள் ரொம்ப ஃபன்னா போவோம். சமையல் கம்மியாக தான் இருக்கும்னு நினைச்சோம். சமையல் அதிகமாக போய் ஃபன் லைட்டாக தான் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். சொல்லுங்க நீங்க. இதுல நாங்க என்ன ப்ரூவ் பண்ண விரும்புறோம் அப்படின்னா, ஆண்களுக்கும் வந்து சமையல் துறையில என்ன சொல்றது, நாங்களும் அது நல்லா பண்ணுவோம் அப்படிங்கறத இது மூலமா ப்ரூவ் பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். ஆல்மோஸ்ட் நாங்களும் கொஞ்சம் வாழ்த்துக்கள். வெங்காயம் தக்காளி வெட்டுறது, புதினா கருவேப்பிலை கிள்ளி போடுறது, வறுக்கிறதுக்கு எல்லாம் எடுத்து கொடுக்குறதும் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஓவராலா இன்னைக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பட் ரொம்ப கஷ்டம். ஆல்மோஸ்ட் அது அவுட்புட் வந்து சாப்பிட்டு ஜட்ஜ் அதை ரிவீல் பண்ற வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இவரா நம்ம கோ கேமராமேன். டிஷ் எப்படி இருந்துச்சு? சூப்பர். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நம்ம டீம் கூட இருந்துச்சு. இந்த கேர் ஏதோ செஞ்சு அது நல்ல ஏதோ செஞ்சீங்களா? ஃபுட் டிஷ் தெரியல, அவன் நினைச்சுக்கிறான் ஏதோ சொல்றோம் அப்படின்ற மாதிரி. இதை பார்த்துட்டு வந்து இந்த எபிசோடு பார்த்துட்டு கண்டிப்பா எல்லார் வீட்லயும் வந்து சமைக்க சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சமைக்க சொல்லலாச்சும் ஹெல்ப் ஆச்சும் பண்ணுங்கடா. அந்த வீடியோல மட்டும் பண்ற, யூடியூப் சேனல் மட்டும் பண்ற, இது நம்ம வீட்டுல பண்ண மாட்டேன்னு கேட்பாங்க கண்டிப்பா. எங்க வீட்டுல அம்மா பார்த்தாங்க வச்சுக்கோங்களேன், தரமான சம்பவம் இருக்குது. பிகாஸ் நான் சாப்பிட தட்டு கூட எடுத்து வைக்க மாட்டேன். அந்த மாதிரி கேரக்டர் இங்க வந்து தக்காளி வெங்காயம் வெட்டியிருக்கேன். அதை விட பார்த்தா இவனுங்களாம் பயங்கரம் சமாளி. அவன் அனுக்கா பாருங்க, அந்த கடைசி இருக்கான் பாருங்க, அந்த மலை மாடு என்னென்னவோ போட்டான். என்ன கை கழுத எல்லாத்தையும் போட்டு உண்டையா அவங்க வச்சுட்டு மேல மிளகா தூள் என்னவோ போட்டு நாங்க சாப்பிடுங்கன்னா பக்காவா இருந்துச்சு. அதான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட். அந்த அடைய நல்லா இருந்துச்சு. கத்துக்கோங்க எல்லாத்தையும் பேசிக்கா கத்துக்கோங்க. இது அட்லீஸ்ட் பேச்சுலர் சமையலாச்சும் கொஞ்சம் ஏதோ வச்சு மேனேஜ் பண்ண தெரியும் அப்படின்ற மாதிரி கத்துக்கோங்க. ஏன்னா இப்போனா யூஸ் ஆகும். ஆக்சுவலா இந்த லொக்கேஷன் சொல்ல விரும்பல. இவங்களுக்கே இந்த லொக்கேஷன் தெரியாது. ஸோ நான் கூப்பிட்டு வந்த லொக்கேஷன் எப்படி நீங்களே சுத்தி பாருங்க. திடீர்னு வந்தோம், திடீர்னு சமைச்சோம், திடீர்னு காலி பண்ணிட்டு காலி பண்ணலாம். ஆனா எல்லா சாப்பாடும் காலி ஆயிடுச்சு. மிஸ் பண்றோம் அப்படிதானே. சரி, ஒரு ஆள் சுத்தி லொக்கேஷன் காட்டுங்க. தரமா இருக்கும் அந்த லொக்கேஷன். டைம் போனதே தெரியல. ஆனா வந்தோம், காலைல வந்தோம், கிராசரி பர்ச்சேஸ் பண்ணோம், அப்படி அப்படியே வந்தோம்.
அதுக்கப்புறம் வந்து சமைக்க ஆரம்பித்தோம். அந்த சமைக்க ஆரம்பிச்சதுலேருந்து டைம் போகிறதே தெரில. டக்குன்னு பார்த்தா மணி 3-4. இப்போ கரெக்டாக டைம் வந்து 4:30 ஆகுது. அந்த அவ்வளோ நேரம் டைம் எடுத்திருக்கு. ஆனால் எங்களுக்கு அப்படி தெரியவே இல்லை. ஓவராக டயர்டாக அவ்வளோ ஓரளவுக்கு. ஓகே, ஆக்சுவலாக காலைல டைம் ஆயிடுச்சு. காட்டு கற்றுனா மூஞ்சி ஒரு மாதிரி வச்சு. ஆக்சுவலி இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணவே என்னோட கடமை அப்படின்னும் போது இவங்க வரதே லேட்டாக வந்தானுங்க. ஸோ அதுவே நினச்சேன் ஸ்டார்டிங்கே இப்படி ஆயிடுச்சு, எப்படி போக போகுதுன்னு தெரியல வீடியோ அப்படின்றதால. பிகாஸ் நம்ம கேட்ஜெட்ஸ்லாம் வாங்கிட்டோம், ஒரு நல்ல தரமான வீடியோஸ் மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தோம். பட் ஸ்டார்டிங்கே அந்த மாதிரி ஆச்சு, டென்ஷன் ஆயிடுச்சு. ஆனால் பரவாயில்ல, வந்து டக்குன்னு பிடிச்சி எல்லாம் பண்ணிட்டு ஒரு வழியாக முடிச்சிட்டேன் அன்னைக்கு ஷூட்டு. இதே மாதிரி அடுத்தடுத்த கண்டென்ட் வந்து இன்னும் வேற மாதிரி எப்படி பண்ணி உங்களை என்டர்டெயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 4 பேருமே யோசிச்சுட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். நீங்களும் எங்கள் கூடவே இருந்து கடைசி வரைக்கும் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் வெயிட் பண்ணுங்க. ஸோ பாய். நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லிட்டு வந்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. எஸ், பாய். கிளிக் பண்ணுங்க. பாய். அடுத்த வீடியோல சந்திக்கிறோம். பாய். அமுக்கு டுமுக்கு அமால் டுமால்.